ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் ஹிஸ்ட்ரி 20 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின், ஹரிஹரர் மற்றும் புக்கர் எந்த காக்கீத்திய வாராங்கல் ஆட்சியர்களிடம் வேலை செய்தனர்? இதற்கான விடை பார்த்திங்கன்னா இரண்டாம் பிரதாபருத்திரன் அவங்க கிட்ட தான் ஹரிஹரர் மற்றும் புக்கர் வேலை செய்திருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, 1937ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தனது தி ஹரிஜன் என்ற பத்திரிகையில் கட்டுரைகளை வெளியிட்டு வர்தா திட்டம் என்று அழைக்கப்படும் டேஷ் கல்வி திட்டத்தை முன்மொழிந்தார். தொடக்க கல்வியா, அடிப்படை கல்வியா, இடைநிலை கல்வியா, உயர்கல்வியா? எந்த கல்வியை அவர் 1937ஆம் ஆண்டு தி ஹரிஜன் பத்திரிகை மூலமாக வெளிக்கொண்டு வந்தார்? இதற்கான விடை அடிப்படை கல்வி. அடுத்த கேள்வி, பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா மார்ச் 23, 1931. அடுத்த கேள்வி, மொஹஞ்சதாரோவில் உள்ள கட்டிடங்களில் எத்தனை மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? மொஹஞ்சதாரோவில் உள்ள கட்டிடங்கள் எத்தனை மண்ணடுக்குகளை கண்டுபிடிச்சிருக்காங்க? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 9 மண்ணடுக்குகள். அடுத்த கேள்வி, சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள். இது யாருடைய வார்த்தைகள்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா B.R. அம்பேத்கர். அவர் தான் சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கின்றது என்று சொல்லுங்கள்ன்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி, சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர்? சிவ்னேரி, ஏற்காடு, அகமத் நகர், ஹம்பி. இந்த 4 நகரங்களில் எது சிவாஜியோட தொடர்புடைய ஊர்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சிவ்னேரி. அதுதான் சத்ரபதி சிவாஜியோடைய பிறப்பிடமாகும். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனே மாவட்டத்தில், மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. இதில் உள்ள கோட்டை, சிவ்னேரி கோட்டையை கில்லா என்றும் அழைக்கப்படுது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்தை முதலில் தொடங்கிய அமைப்பு எது? விடியல் சமூகம், இந்திய கழகம், கிழக்கிந்திய அசோசியேஷன், அனுசீலன் சமிதி. இதில் எது இந்தியாவில் வட்டார மொழியில் கல்வின்ற கருத்தை முதல்ல தொடங்கிய அமைப்பு? இதற்கான விடை பார்த்திங்கன்னா விடியல் சமூகம், டான் சொசைட்டி. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா வங்காள கல்விக் கழகம். 1902 சதீஷ் சந்திர முகர்ஜி அவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணார். மேற்கு வங்காளத்தில் ஸ்டார்ட் பண்ணார். அடுத்த கேள்வி, இந்திய முகலாயர்கள் சிறு மாதிரி ஓவியங்களின் காலம்? இதற்கான விடை 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ருக்மணி லட்சுமிபதி பற்றிய சரியான கூற்று எது? இவர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். இவர் சட்ட மறுப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார். இவர் ராஜாஜி மந்திரி சபையில் துணை சபாநாயகராக இருந்தார். இவர் 1926 பாரிஸில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் கலந்து கொண்டார். இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 1, 3, 4 சரி, 2 மட்டும் தவறு. அடுத்த கேள்வி, ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? யார் அறிமுகப்படுத்தினாங்க? வில்லியம் பென்டிக் பிரபு, வாரன் ஹேஸ்டிங் பிரபு, எல் காரன்வாலிங்ஸ் பிரபு, லார்ட் டல்ஹவுசி பிரபு. யார் ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது? இதற்கான விடை பார்த்திங்கன்னா எல் காரன்வாலிஸ் பிரபு. அடுத்த கேள்வி, 1941ஆம் ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் இருந்த இடம்? எந்த சிறையில் அவர் இருந்தார் அந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் சிறையில் இருந்தார். வருடம் 1941. அடுத்த கேள்வி, குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் எது? இதற்கான விடை தாமிரலிப்தி. இது மேற்கு வங்காளத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகமாக இருந்துச்சு குப்தர் காலத்தில். அடுத்த கேள்வி, மேட்ச் கொடுத்துருக்காங்க. சமூக சீர்திருத்தம், சீர்திருத்தவாதிகள். உடன்கட்டை முறை ஒழிப்பு ராஜாராம் மோகன் ராய். தலித் மக்களுக்கான ஆலய பிரவேசம்
அம்பேத்கர். விதவை மறுமண சட்டம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். தீண்டாமைக்கு எதிரான சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார். கரெக்டாக பொருத்தினோம்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது சென்னை மாகாணத்தில் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா தங்குதுரி பிரகாசம். அடுத்த கேள்வி, அலகாபாத்திலிருந்து இந்தியன் பிரஸ்ஸால் வெளிவந்த ஆங்கில மாத இதழான இந்துஸ்தான் ரிவ்யூவின் ஆசிரியராக இருந்தவர். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. அடுத்த கேள்வி, அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது எது? கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது? சத்யசோதக் சமாஜ், சமரச வேத சன்மார்க்க சங்கம், அத்வைதானந்த சபா, ஐயாவழி. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா அத்வைதானந்த சபா. 1876 அயோத்திதாசரால் தொடங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, பெண் சிசுக்கொலை வழக்கம் டேஷ் மத்தியில் அதிகமாக இருந்தன. யாருடைய காலத்தில் பெண் சிசுக்கொலை வழக்கம் அதிகமாக இருந்தது? இதற்கான விடை பார்த்திங்கன்னா ராஜபுத்திரர்கள். அடுத்த கேள்வி, நானா சாஹிப் ஆங்கிலேயருக்கு எதிராக மனவெறுப்பை வளர்த்து கொண்டது ஏன்? வாரிசு இல்லை, சிறந்த நிர்வாகி இல்லை, ஓய்வூதியம் மறுக்கப்பட்டது, துரோகி. எந்த காரணத்தினால அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக வெறுப்பை வளர்த்து கொண்டார்? இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் மறுக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, 1930 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ராஜகோபாலாச்சாரியாரா, சத்தியமூர்த்தியா, TSS ராஜனா, டி பிரகாசமா? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி. அடுத்த கேள்வி, விலைமதிப்பற்ற சேவைகளால் இந்தியாவின் வைரமாக பாராட்டப்பட்டவர் யார்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே. இவரை தான் இந்தியாவின் வைரமாக பாராட்டப்பட்டவர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 கொஷின்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.